Hi friends, Dharun Digital Electronicals. In this video, the content நம்ம LED edit 2022 பெஸ்ட்டா இல்லை 24 பெஸ்ட், அதாவது 2014 பெஸ்ட்டா 2022 பெஸ்ட்டா, ஓகேங்களா? இது ரெண்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நமக்கு எந்த சாஃப்ட்வேர் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் மேபி சஜஷன் பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்று என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அந்த பெல் வரக்கூடிய ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வர ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது LED 2014 2022 இதுக்கு என்ன வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஒருத்தங்களோட தான், ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே சாஃப்ட்வேர் தான். அதாவது அதில் LED 2014 என்ன நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே லேஅவுட் க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து AutoCADன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரில் போய்ட்டு நம்ம லேஅவுட் வந்து க்ரியேட் பண்ணி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் CXB மேபி அதான் நினைக்கிறேன், அது மூலிமா தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும் லேஅவுட் வந்து, ஓகேங்களா? அதாவது 2022 ஓகேங்களா? அதே LED 14 பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஃபால்ட்டாக சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் சாஃப்ட்வேருக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் எப்பவும் போல் போயிட்டீங்கன்னா நீங்களாவே லேஅவுட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு, அதாவது அதில் 2022 பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இல்லை, 2014 டிஃபால்ட்டாக லேஅவுட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2020 ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலரில் எரியுமா? ஆக்சுவலாக அதாவது மேபி பார்த்தீங்கன்னா இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மேபி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அதாவது புதுசாக வரக்கூடிய ஒரு வியூவர்ஸை நம்மளோட சேனலில் பார்க்குறாங்க, இல்லை வேறு ஒரு சேனல்லையும் பார்க்குறாங்க. 2022 LED எடிட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி கண்ட்ரோலர் ரன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி சேம் அவங்களுக்கு ரன் ஆகுது, நமக்கு ஏன் ரன் ஆக மாட்டேங்குது நிறைய பேர்த்தோட ஒரு டவுட், ஓகேங்களா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நீங்கள் வாங்கக்கூடிய கண்ட்ரோலரில் கழட்டி பாருங்கள். கழட்டி மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2014 கண்ட்ரோலர் வாங்கினோம்னா 2014 to 19 சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? இப்போ நியூ அப்டேட் 2022, அதாவது 2022 சாஃப்ட்வேர் வந்துருக்கு பார்த்தீங்களா, எடிட்டு. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதாவது இப்போ நியூ அப்டேட்டாக பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து அதாவது 2022 நியூவாக இப்போ மேனுஃபேக்சரிங் வந்த கண்ட்ரோலர் மட்டும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாஃப்ட்வேரில் வந்து சப்போர்ட்டட் ஆகும், ஓகேங்களா? ஏன் என்ன ரீசனா, மேபி இப்போ நான் இருக்க சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய வெர்ஷன் பழைய மாடலேஷன் கண்ட்ரோலர் தான் கிடைக்கும். நியூ வெர்ஷன் கண்ட்ரோலர் வேணும்னா எனக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டே ஒருத்தர்கிட்ட கேட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்க முடியும், ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நியூ அப்டேட் கண்ட்ரோலர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மேபி இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச பக்கத்துமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட நான் கண்ட்ரோலர் வாங்கியிருந்தேன். அந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 2019 to 2020 சொல்லி போட்டுருந்துச்சு, ஓகேங்களா? அதாவது அந்த ஒரு 1 இயருக்குள்ளே இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சொல்லி நமக்கு அந்த பிராண்டில், அதாவது கண்ட்ரோலரில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா போர்ட்லேயே உங்களுக்கு பிசி போர்ட்லேயே உங்களுக்கு எழுதி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த கண்ட்ரோலர் வாங்கி நீங்கள் 2022 நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி அப்லோட் பண்ணால் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 100% ரன் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் எல்லாமே சஜஷன் பண்ணுறது எந்த ஒரு சாஃப்ட்வேர் சஜஷன் பண்ணுவேன்னா 2014 நல்லாயிருக்கும். அதாவது அதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூ இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக இப்போ கற்றுக்குறீங்கனாலும் வச்சிங்களேன், 2014 கற்றுக்கிட்டாலுமே வச்சிங்களேன், அதாவது 2014 கற்றுக்கிட்டா உங்களுக்கு கற்றுக்க அது யூசர் ஃப்ரெண்ட்லி, ஓகே? இப்போ 2022 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு கடையில் போய்ட்டு ஒரு கண்ட்ரோலர் வாங்கிட்டு வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர், ஓகே நமக்கு கண்ட்ரோலர் இருக்குது, 2 சாஃப்ட்வேர் இருக்குது, ஓகே? இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்மளும் லைட் ரன் பண்ண வைக்க போகிறோம், என்னுடைய நேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுவோம். ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்லாம் பண்ணிடுவோம். பட் எல்லாமே கரெக்டாக வீடியோவில் நம்ம அதாவது என்னோடய சேனல் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சேனல்ஸ் இருக்குது, அவங்களோடைய வீடியோஸ்லாம் பார்த்து கூட ஓகே நம்ம கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம், ஏன் நமக்கு எரியல ரன் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ப்ராப்ளம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தர் 2 பேருன்னு சொல்ல முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் கேட்டிருக்காங்க, கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ப்ரோ நான் 2022 தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் 2000 கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுற அதே மெத்தட் தாங்க ப்ரோ நானும் பண்ணுறேன், ஆனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது, நீங்கள் என்ன ஃபேக்காக சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு கான்செப்ட் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா 2014 LED எடிட், ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேரில் தான் நான் டிசைன்லாம் பண்ணுவேன், சரிங்களா? இப்போ இதில் ஒன்று எடுத்துக்கலாம், ஓகேங்க ப்ரோ. எனக்கு K8000 பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சாஃப்ட்வேருக்கும் சப்போர்ட் ஆகும், K8000 கண்ட்ரோலர் எல்லா சாஃப்ட்வேருக்குமே சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. 8000 கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேருக்குமே சப்போர்ட் ஆகும்ல.
ஏங்க ப்ரோ நானும் 2020 தான் யூஸ் பண்ணுறேன், ஏங்க ப்ரோ சப்போர்ட் ஆகலை அப்படின்னு கேட்பீங்க. 8000 2018 வரக்கூடிய சாஃப்ட்வேர், அதாவது 2018ன்னு சொல்லி சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அது ரன் ஆகும். உங்களுக்கு அதாவது இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் எந்த கண்ட்ரோலராக வேணால் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஆகணும், பட் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2014 யூஸ் பண்ணுங்கள். ஒர்க்கிங்க்கு நல்லாயிருக்கும். பட் இது வந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை பற்றி நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன், என்கிட்ட நான் அமௌண்ட் வாங்கிட்டுலாம் பேசுகிறேன்லாம் சொல்ல வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? முடிஞ்சவளும் 2014 ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? 2020 மட்டும் என்னங்க ப்ரோ, அதாவது என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் நியூ அப்டேட் கொண்டு வர போகிறாங்க, அதெல்லாம் இல்லை. நம்ம நல்ல ஒரு விஷயத்தை நல்லா இந்த இடத்துல ஒன்று வாட்ச் பண்ணுங்கள். 2014 ஒரு மாதிரி டிசைன் கிரியேட் பண்ணலாம், 2020 ஒரு மாதிரி கிரியேட் பண்ணலாம், 2018 ஒரு மாதிரி கிரியேட் பண்ணலாம், 2019 ஒரு மாதிரி கிரியேட் பண்ணலாம், 2021 ஒரு மாதிரி கிரியேட் பண்ணலாம், 2022 ஒரு மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி டாப்பிக்கே விட்டுருங்க. ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூசேஜ்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? என்ன வீடியோனா அந்த சாஃப்ட்வேர் என்ன, அதாவது அந்த வீடியோக்கான லிங்க் நான் மேலே ஐ பட்டனில் தரேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம டாப்பிக்கில் பார்த்துருப்போம், நம்ம 14, 17 இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை 2014 தான். நீங்கள் எந்த டூப்ளிகேட் கண்ட்ரோலர் வாங்கினாலும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் பண்ணி கரெக்டான மெத்தடில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா 100% ஒர்க் ஆகும். பட் எதனால இந்த நான் ஒரு வீடியோவோட கண்டென்ட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சேம் நீங்கள் பண்ணுற அதே மெத்தட்லாம் ப்ரோ நானும் பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம சொல்லித்தர வீடியோவில் அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், நான் சொல்லித்தர வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேக்காக நம்ம வந்து ஆட் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது நானும் ஒரு ஸ்டார்டிங் இந்த ஃபீல்டில் வரப்போ பார்த்தீங்கன்னா, நானும் நிறைய பக்கத்து போயிட்டு இந்த சாஃப்ட்வேர்ஸோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. பட் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டிங்காக போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. பட் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு மோட்டிவேஷன். என்ன ஒரு மோட்டிவேஷன் கேட்டிங்கன்னா, இவனுங்கனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இவனுங்க உங்களால பேர்லாம் வரவெல்லாம் வைக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம நிரூபித்து காட்டணும், அதாவது நம்மளும் லைட்டிங்கில் பேர் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்து இருக்கும், 2 மந்த் பக்கத்தே நானும் நிறைய ட்ரை பண்ணி வெளியெல்லாம் போயிட்டு கேட்டேன். கேட்குறப்ப அமௌண்ட் கட்டி தாங்க ப்ரோ சாஃப்ட்வேர் வாங்கணும். எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பை பண்ணோன்னு சரி நான் ஒரு 1000, 2000, 3000 ரூபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கான்செப்டில் போயிட்டேன். பட் ஆனால் ரேட் எல்லாம் நான் போயிட்டு கேட்குறப்ப என்ன ரேட்டு தெரியுங்களா சொன்னாங்க, யார்கிட்ட கேட்டாலும் ஓகே 10,000, 5,000, 20,000 கேட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய கைக்கு ஏற்றது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம பை பண்ணி வாங்கி நம்ம இந்த சாஃப்ட்வேர் வாங்கி நம்ம இதில் அமௌண்ட் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 மந்த் அதுக்கப்புறம் விட்டுட்டேன், இந்த டாப்பிக்கே நான் விட்டுட்டேன். இதில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். பட் அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன மாதிரி ஐடியாஸ்ன்னா, ஏன் நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ண முடியாதா? நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வெட்டிங் ஃபங்க்ஷன் வீடியோ எடிட்டர். ஓகேங்களா? ஏன் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸு சாஃப்ட்வேர் எடுக்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எடுக்க முடியாது அப்படின்னு நான் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது இந்த ப்ராசஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும், இந்த ப்ராசஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்ஷன். ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னு பெருசு இல்லை, நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஓகேங்களா? ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 இயர்ஸாக இருக்கேன். அதாவது நான் என்னுடைய மெயின் ஒர்க் வீடியோ எடிட்டிங் தான். நான் வீடியோ எடிட்டிங்கும் விடலை, இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணது 2019 சாஃப்ட்வேர் தான் எனக்கு கிடச்சிது. ஓகே, நமக்கு சாஃப்ட்வேர் 2019 கிடச்சிருச்சு, நமக்கு ஹாப்பி தான், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் ஹாப்பி ஆகிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டிங்கில் எல்லாம் தோரணம் மாடுலேஷன் ஃபஸ்ட்டு நான் டாபிக் எடுக்கிறப்ப தோரணம் தான் ரெடி பண்ணுறோம். நானும் எங்கள் அண்ணனோட பையன் ராம்குமார்னு சொல்லி 2 பேரும் நாங்கள் ரெடி பண்ணுறோம். பண்ணிவிட்டு அவன் வந்து என்ன சொன்னான்னா, சாட்டிஸ்ஃபைட், உன்னால் பண்ண முடியாது. அவனும் அதே கான்செப்டில் தான் இருக்கான், உன்னால் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் இருந்தான். சரி ஓகேடா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன்.
பட் ஆனால் எனக்கு 2019 ஒர்க் ஆகலை. 2014 சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில், கூகுள் க்ரோம் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. யாராச்சும் ஏதோ ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பாங்களா, இல்லை எப்படியோ ஒன்று கிடைக்குமா அப்படின்னு தொலைவிட்டே இருந்தேன். ஜஸ்ட் ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் நான் மறக்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அவ்வளோ ஒரு 2 மந்த்து நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்துச்சு. கரெக்டாக நான் நைட்டு ஒரு 11 மணி போல் நான் உட்காந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். தெளிவாக சொல்லியிருந்தாங்க. பட் அதாவது இந்தென்ன ப்ராசஸ், சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் டீட்டெயில்ஸோட டோட்டலாகவே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நம்ம அவங்க சொல்லி தந்த அதே சேம் கான்செப்டில் நம்ம பண்ணி 2014 பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் மதியம் ஒரு 12 மணி போல் இருக்கும். ஓகேங்களா, 12 மணிக்கு நான் ஜஸ்ட் சரி நம்மளுடைய நேம் டைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு T1000 கண்ட்ரோலரில் ரன் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் 10க்கு 20 தான் லைன் போட்டிருந்தேன். ஓகேங்களா, அது யூ டைப் தான் போட்டிருந்தேன். பட் ரன் ஆகாமல் ஆகாதான்னு நான் போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. எனக்குன்னா ஒரே சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது கிடைச்ச ஒரு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இந்த சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸ்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நான் அதாவது அந்த சாஃப்ட்வேர்ஸே நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த சாஃப்ட்வேர்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் இருக்கும். அதாவது நம்ம தான் எல்இடி எடிட் ப்ரோக்ராமர் ஆகிட்டோம் ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் இருக்கும். 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் நிறைய யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணுறப்ப ப்ரோக்ராமிங்க்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நிறைய பேர் இந்த ஞான் பிளே, எல்இடி ஈஸி, எல்இடி வாக்கர், எல்இடி பில்ட்டு இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ ஞான் பிளே சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணி பார்த்தேன், யார்கிட்டையுமே கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஞான் பிளே சாஃப்ட்வேர் ஓகே கிடைக்கல. சரி ஓகே நம்ம பட்ஜெட், அதாவது நம்ம யார்கிட்ட கேட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ரேட்டு தான். சைனீஸ் வெர்ஷன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் 4000 5000 சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஆங்கில் வெர்ஷன்லாம் கேட்டால் 5000 10,000 சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த சாப்டர் அதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே நமக்கு டிசைனிங் எந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு எல்இடி பில்ட் சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்ட் சாஃப்ட்வேரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. கிடைச்சல பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நமக்கு தான் ட்ராயிங்கும் பண்ண தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது அப்படின்ட்டு நான் சும்மா ட்ராயிங் பண்ணி பார்த்தேன். சரி இதில் இமேஜஸில் எப்படி வர வைக்கிறது அப்படின்ட்டு எல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எல்லாம் ட்ரை பண்ணதில் எனக்கு அந்த சாஃப்ட்வேரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஏவிஐ ஃபைலாக வரும். ஏவிஐ ஃபைலாக வரப்போ நான் தோரணம் இந்த சேஃபில், அதாவது யூ சேஃபில் போட்டிருந்தேன்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மாறிடும். அந்த சாஃப்ட்வேரில் மேபி இப்போ முதலுமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் நான் யூடியூப்பில் மறுபடியும் சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா தோரணம் எல்இடி பில்ட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிசைன் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அதில் அவுட்புட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சாஃப்ட்வேரில் ரெக்கார்டிங் பண்ணி ஏவிஐ ஃபைலை அப்லோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எதனால நான் எவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா யாரும் கடுப்பாயிடாதீங்க. என்னடா டாப்பிக்கில் வந்துட்டு என்னடா டாபிக் பேசிகிட்டு இருக்கேன்னு திரும்ப சொல்கிறேன். நீங்கள் எல்இடி எடிட் சாஃப்ட்வேர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2014 யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ யாருமே வராது. மேபி உங்களுக்கு ரீசெண்டாக இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ண 2019 to 2020 கண்ட்ரோலர் கிடச்சிதுன்னா நீங்கள் 2022 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதெல்லாம் அதாவது உங்களுக்கு நல்லா புரியணும் சொல்லணும் அப்படிங்கிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ நேரம் நான் என் ஃபீல்டில் உள்ளே வந்ததுக்கப்புறம் நடந்தது எல்லாருமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதில் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே தான் சேம் என்னுடைய மாடலேஷனில் தான் இப்பயுமே என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர். ப்ரோ எனக்கு எல்இடி எடிட்டில் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ப்ரோ நானே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் போய் பாருங்கள் ப்ரோ, முடிஞ்சவரை ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் என்றைக்கு ஃப்ரீன்னு சொல்லுங்கள். நான் அன்னைக்கு டேட்டில் நான் ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களுக்கு முடிஞ்சவரை நான் எனி டிஸ்க் மூலியமாகவே உங்களுக்கு எல்இடி எடிட் வந்து எப்படி ரன் ஆகும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூஎஃப் ஃபைல் ஃப்ளாஷ் பிளேயர் அந்த ஒரு எரர் வந்துருச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வச்சுருக்கக்கூடிய எஸ்டபிள்யூஎஃப் ஃபைல் எல்லாமே எதுவுமே ரன் ஆகாது. அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி நான் அப்பயே ட்ரை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பிளேயர் கேட்டிங்கன்னா 3000 கொடுங்க, நான் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்றேன். பட் ஆனால் சாஃப்ட்வேர் கொடுக்க மாட்டேன், உங்களோட இன்ஸ்டலேஷன் தான் பண்ணி கொடுப்போம், செட்டப் ஃபைல் கிடைக்காது அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டு அதுவும் மறுபடியும் ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ எனக்கு கிடைக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா,
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் எனக்கு மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று கிடச்சி யூடியூப்பில் தான் கிடச்சிது. யூடியூப்பில் தான் எடுத்து அதே சேம் ப்ராசஸ் பண்ணனோன்னே எல்லாமே ரன் ஆச்சு. முடிஞ்சவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டேஜில் இருந்து வரவங்களுக்கு நான் முடிஞ்சவரெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோட லென்த் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ நியூ அப்டேட்டாக வந்திருக்குல்ல அந்த சாஃப்ட்வேர் கூட யூஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. 2014 ப்ரோக்ராமிங் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுடைய பிரகாஷ். பாய்.